திரும்ப திரும்ப மன்னிங்க மன்னிங்கன்னா எப்படி? கிளம்புங்க. அது இல்ல சார், ஆக்சுவலி நாங்க ஒரு போலீஸ் மூக்க உடைச்சிட்டோம். அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். போலீஸ் மூக்க உடைச்சிட்டீங்களா? யார் மூக்கையா உடைச்சிங்க? அது எங்க இருக்க அந்த போலீஸ்காரன்? ஆக்சுவலி அவரும் இங்க தான் சார் இருக்காரு. இங்கயா இருக்கா? ஆமா சார், அவர் பேர் கோபாலு. அவர் மூக்க தான் சார் உடைச்சிட்டோம். உங்க மூக்க தான் சார் உடைச்சோம். ரத்தம் வந்துச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ்கார மேலே கை வைப்ப? மகனே உங்களை என்ன பண்ற பாருங்கடா. போங்கடா. வாங்க வாங்க. போங்கடா, உள்ள போங்கடா. போங்க சார், போங்க. ரொம்ப தேங்க்ஸ். போங்க. போயிட்டு வந்துறேன். எங்க என்னடா? அது இல்லங்க, எனக்கு உங்கள மாதிரியே சித்தி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க பேரு? அவங்க பேரு ராதிகா. கரெக்டா 9 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. என்ன மாதிரி அவங்களும் அழகா இருப்பாங்க. உங்கள மாதிரி சுமாரா இருப்பாங்க. சரி அதை விடுங்க, எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லியா? இல்ல, உங்க கொல்லிக்கு மூக்க உடைச்சிட்டான், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரல? எனக்கே அந்த ஆள் பண்ற ஒரு சில வேலையை பார்த்தா மூக்க உடைக்கணும்னு தோணும். ஆனா சாரே இன்னைக்கு மூக்க உடைச்சிட்டாரு. சார், இங்க ஏட்டு கோபால் யாரு? நான் தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உங்க மூக்க பஞ்சர் ஆக்கிட்டாங்களாமே, அதுக்கு டிஞ்சர் போட வந்திருக்கேன். ஆஹா, என் மூக்கு பஞ்சர் ஆனது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? உங்க மூக்க பஞ்சர் ஆக்குறதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டு தானே பஞ்சர் ஆக்குனாங்க. அட பாவிகளா, டாக்டரையும் வர சொல்லிட்டு மூக்கையும் பஞ்சர் பண்ணிட்டீங்களா? மூக்க காட்டுங்க. ரொம்ப நல்லவனா தான் இருப்பானுங்க போல இருக்கு. சரி, அப்புறம் நான் நாளைக்கு வரேன். ஓகே? நாளைக்கு வரேன்னு சொல்றியா? ஆஹா, இன்னைக்கு நீ என் மூக்க உடைச்ச. நாளைக்கு எதை உடைக்க பிளான் பண்ணி இருக்க? அத நானே யோசிக்கல சார். நாளைக்கு யோசிச்சு உடைச்சிடறேன். எதை உடைக்கிறது? இனிமே நான் உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், வேலையை விட்டு போயிருவேயா. தயவு செஞ்சு போயா. ஓகே சார், போயிடுறேன். பாய் 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 பாய். எங்க அதையும் முடிச்சிருவாங்க போல இருக்கு. எல்லாரும் உள்ள வாங்கப்பா. கூட்டமா எங்கம்மா போறீங்க? சார், என் பொண்ணை பார்க்கணும் சார். யாரா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அப்படி ஓரமா போய் உட்காருங்கம்மா. சார், நைட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஓகே, இப்பவும் முடியாதுன்னா எப்படி சார்? இப்ப நாங்க பார்த்தே ஆகணும் சார். நைட்டு பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களா? ஆமா, நீங்க யார பார்க்க வந்தீங்க? சத்யாவ. சத்யாவா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சார். நாங்களாம் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல சார். சத்யாக்காவோட அம்மாவும் பாட்டியும் வந்திருக்காங்க. அவங்கள மட்டும் அலோவ் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். 2 பேர் மட்டும் போய் பாருங்க. ஆனா 2 நிமிஷத்துக்கு மேல அங்க யாரும் இருக்க கூடாது. சரி, சரிதா? போனமா வந்தமான்னு இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரிங்க, வாங்க வாங்க. தம்பிங்களா, அப்படி ஓரமா போய் நில்லுங்க. அண்ணே, போங்கடா. பெரிய அண்ணே, உங்களுக்கு தனியா வேற சொல்லணுமா? அப்படி கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்கண்ணே. வந்துட்டான். எப்படி வாடா. பண்ணிட்டு இருக்கேன், லைனே போக மாட்டேங்குது. அப்பாக்கா? இங்க நடந்ததையெல்லாம் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. எதுக்குமா? மா, ஆல்ரெடி டாட் நம்மளை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்காரு. அதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நேரத்துல இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லி ஏமா அவர் டென்ஷன் பண்ணும்? அப்புறமா அவர் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த டென்ஷன்ல அவர் இருப்பாருமா. இப்போதைக்கு டாடி கிட்ட எதுவுமே சொல்ல வேணாமா, வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். ப்ளீஸ்மா கேளு. சரிடா. அவ உள்ள போனா என்ன, வெளிய வந்தா எனக்கு என்ன சித்தப்பா? அங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்?
இல்லம்மா, அவ வெளியே வரதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா கண்ணால பார்த்த சாட்சினா கூட கடைசி நேரத்துல பல்டி அடிக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அந்த குப்பத்துக்காரிக்கு எதிரா எவிடன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமா? இது பாரு, கண்டிப்பா 3 வருஷம் கன்ஃபார்ம், தெரிஞ்சுக்கோ. இது போதும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என் காதால கேட்கறதுக்கு தான் நான் போறேன். நீயும் வரி. அந்த இதயத்துல ரத்தம் வந்து அவ கண்ணீர் வடிக்கிறத நம்ம கண்டிப்பா பாக்கணும் சித்தப்பா. ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிங்க சித்தப்பா. என்னங்க, என்ன இப்படி மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள், அதுவும் டிவி பாத்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா, டிவில மிச்சர் காமெடி ஓடிட்டு இருந்தது. திடீர்னு உங்க சித்தப்பா வந்துட்டாரு, நீ ஆஃப் பண்ணிட்ட. போடுமா, மீதியும் பார்த்து என்ஜாய் பண்ணிடுறமா. நேர்ல பண்ணது பார்த்து அதனே இப்ப டிவில வேற மிச்சர் காமெடியா? மறைக்காதமா. காணாம போயிட்டாரா? என்ன அனிதா, கோர்ட்டுக்கு போறோம், இதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி கிளம்பி வந்திருக்க. என்ன அண்ணி, இது வரைக்கும் நான் பேசினது மட்டும் தான் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நான் போடுற ட்ரெஸ்லயும் குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கவிதா, சும்மாரு. போங்க அண்ணி, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியா? போலாமா? போலாம்டா, வாங்க. வா. ஏன் எல்லாரும் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. போனதும் இந்த கேஸ ஒண்ணு இல்லாம உடைச்சு விட்டுறேன். கேஸ் ஆரம்பிச்ச 10வது நிமிஷம் அவங்க வெளில வந்துருவாங்க. போதுமா? கவலைப்படாம இருங்க. அத்தை, டேய், பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்காம அநியாயமா போய் கேஸ் கொடுத்து உள்ள தள்ள பாக்குறியா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? அவன் எப்படி நல்லா இருப்பான்? நோசமா தான் போவான். பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா உழைச்சு ஜெயிக்கணும். இப்படி குறுக்கு வழியில யோசிக்கிற உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அந்த புத்தி கிடையாது. நல்ல புத்தி உள்ளவன் பொண்டாட்டி காப்பாற்ற வேண்டியதானடா. கையாளாகாம தானே இப்ப வந்து நீ நிக்கிற. பணம் தான் உங்ககிட்ட கொட்டி கிடக்குதுல்ல, அதை வச்சு உன் பொண்டாட்டி காப்பாற்ற வேண்டியதானே. இதோ பாரு, நீ என்னதான் செலவு பண்ணாலும் உன் வைஃபை நீ காப்பாற்றவே முடியாது. அதுக்கு நான் விடவே மாட்டேன். உன் பொண்டாட்டி 3 வருஷம் உள்ள போறது கன்ஃபார்ம். வந்தேது.
உன்கிட்ட என்ன சொன்னேன்? அதை விட்டுட்டு நீ என்னவோ அவளை சின்சியரா வெளியெடுக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நான் லாயர் சார். வீடியோ ஆதாரமே அவங்களுக்கு எதிராக தான் இருக்கு. நாம என்ன செஞ்சாலும் தண்டனை கன்ஃபார்ம். அவங்க என்ன நம்புற மாதிரி ஏதாவது பண்ணணும்ல, அதான் அப்படி பண்ண சார். நம்பலாமா சார்? நீங்க என்ன நம்புங்க சார். கேஸ் நம்பர் 3482/20 சத்யா. சத்யா சத்யா சத்யா. வணக்கம்மா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. குறுக்கோழிய கையாண்டிருக்காங்க இந்த சத்யா. எப்படின்னா, கவர்மெண்ட் டெண்டருக்காக எனது கட்சிக்காரர் ரெடி பண்ணி வச்சிருந்த கொட்டேஷன் அண்ட் டாக்குமெண்ட திருடுறதுக்காக கொட்டேஷன் வச்சிருந்த காரையே திருடி இருக்காங்க இந்த சத்யா. அதை திருடினது நான் தாங்கிறது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் போக எனது கட்சிக்காரரோட காரை திருடினதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் யுவர் ஆனர். அதையும் நீங்க பார்க்கலாம் மேடம். நான் கொஞ்சம் பேசலாமாமா? குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்க என்ன பேச போறீங்க? அதுவும் உங்க வக்கீலே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறதுக்கான முயற்சி யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவங்க தரப்புல ஏதாவது சொல்ல விரும்புனா அதை கேட்கணும். உட்காருங்க. வினோத்தை கூப்பிடுங்க. வினோத் வினோத் வினோத். இந்த क्वेश्चन கேன்சல் எழுதாம போனே தவிர காப்பியில் அடிக்க மாட்டேன். சார், நீங்க ரொம்ப நல்லவரு தான் சார். நீங்க யார பத்தி எழுத மாட்டீங்க. ஆனா சும்மா ஒரு பேச்சுக்காக தான் கேக்குறேன். சொல்லுங்க, யார பத்தி எழுதுவீங்க? ஆஃப் கோர்ஸ் நல்லா படிக்கிற பையனை பார்த்து தான். தொழில்ல இடத்துல என் புருஷன் இருக்கிறாரு. நீங்க 10வது இடத்துல கூட இல்ல. அப்படி இருக்கும்போது உங்களோட கொட்டேஷனையும் டாக்குமெண்ட்டையும் திருட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்துச்சு? அம்மா, நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒரு விசில் அடிச்சுக்கலாமா? இது கோர்ட்டுமா, விசில் எல்லாம் அடிக்க கூடாது. இல்ல, மெதுவாதான் ப்ளீஸ். உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டா உங்களுக்கு சாதகமா தானே பேசுவாங்க. இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க ஒரு வீடியோ காட்டினீங்களா?
அது நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த வீடியோ என்னாண்ட இருக்கு. அதத்தான் அவனுங்க கொண்டு வந்துக்கிறானுங்க. இந்தாங்க. அவருக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்த வினோத்திற்கு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 10 லட்சமும் அபராதமாக விதிக்கிறேன். பொய்யான இந்த வழக்கிற்கு பின்போன காவல்துறை அதிகாரிகளை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு இந்த கோர்ட் பரிந்துரைக்கிறது. சத்யா சத்யா பட்டைய கழட்ட போ. ஆமா ஆமா ஆமா, நீ பேசுனதுல அந்த வக்கீல் அப்படியே ஆடியே போயிட்டாரு தெரியுமா? ஆமா சத்யா, பெரிய படிப்பு படிச்ச வக்கீலுங்க கூட இவ்ளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அக்கா சும்மா கிழி. நான் உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேங்க. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாத அமல் பேபி. அப்படி வந்த அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி சும்மாலாம் விட்டு போக மாட்டேன். செஞ்சு விட்டுருவேன். புரியுதா? நான் வரமாட்டேன்டி, ஆனா வர வேண்டியவ வருவா. உங்க நிம்மதியை கெடுப்பா. அவ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. அவ வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்றேன். சிசிடிவில ரெக்கார்ட் ஆனது தானே எனக்கு ஆதாரமா குத்தான். அதே சிசிடிவியால தான் அவனை மடங்கணும். அது எப்படிக்கா? அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியையும் செக் பண்ணு. அப்படி பண்ணா அந்த காரு எப்படி அங்க வந்துச்சு, அந்த பெருசுங்க ரெண்டும் எப்படி அங்க வந்துச்சுங்க, கண்டிப்பா இது எல்லாம் அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அத வச்சு இந்த கேஸையே காலி பண்ணிடலாம். சூப்பர்க்கா. சரிக்கா, இப்ப நான் கிளம்புறேன். இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா இவளை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரேன். எதுவா இருந்தாலும் நம்ம சீக்கிரம் பண்ணணும் சித்தப்பா. நாளுக்கு நாள் அவ கை ஓங்கிக்கிட்டே இருக்கு. அவ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கா. இத பாரு, அதுக்காக அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சோம்னா அப்புறம் நாம தான் மாட்டிப்போம். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா யோசிச்சு தெளிவா தான் அவளை அடிக்கணும். நாம அவளை அடிக்கிற அடியில திரும்ப அவ எந்திரிக்கவே கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு சொல்லி நம்மள அலன்னு அலைய வச்சிருக்கா. இவளுக்கு இப்ப ஆரத்தி தான் ஒரு கேடா. திருட்டு பழியை ஏத்துட்டு போனவளுக்கு ஓவர் பில்டப் தான் கொடுக்கறீங்க.
அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, அதுவும் வயசுல மூத்தவங்க தப்பா பேசும்போது கை நீட்டு அடிச்சா தப்பாமா? உன்னதாமா சொல்றான். வாங்கிக்கோ. போ போ. வாமா, வா. உலகத்திலேயே கல்யாண போட்டோவுக்கு இப்படி போஸ் குத்தது நம்மளா மட்டும்தான் இருப்போம். நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு தமிழ் பேபி. நீ இந்த ஸ்கிரீன் ஏத்ததுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. உன் மனசுக்குள்ள நம்ம 2 பேருக்கும் இடையில ஒரு ஸ்கிரீன் போட்டுக்கிற பாரு, அத்தனை எப்ப எடுக்கிறியோ அன்னைக்குதான் நான் சந்தோஷப்படுவேன். ஆனா அதுக்காக நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கா என்னைக்கு தோணி என்னைக்கு நீ மனசு மாறியோ அது வரைக்கும் நான் காத்து. இந்தாம்மா. இந்தாம்மா. ஆ. சரி வா போலாம். சரிங்க தப்பலாமா? கொஞ்சம் இருமா. உனக்கு என்ன அவசரம்? உங்க அம்மாவும் பாட்டியும் இப்ப வரேன்னு சொல்லிருக்காங்க. அதானே பார்த்தேன். என்னடா வெள்ளி சனி தானே கோயிலுக்கு போவோம், திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பி இருக்கீங்களேன்னு நினைச்சேன். இப்பதானே ரீசன் புரியுது. அத்தை, நீங்க என்னன்னு கூட சொல்லவே இல்ல. இத பாருமா, கோயிலுக்கு வந்தது வீட்ல நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் கோயில்ல இருக்கேன்னு சொன்னதும் சரி நான் அங்கேயே வந்து உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. சம்பந்திய பாக்குறதுக்காக நான் ஒன்னும் கோயிலுக்கு வரல. போதுமா? என்னம்மா எப்பவுமே எதிர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க?
நானா? ஏண்டா நான் இவகிட்ட அப்படியாடா பேசுறேன்? மா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலமா. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷக் சதேந்திரிய ஆயுக்ஷேவேந்திரியே பிரததஷ்டதி ஸ்ரீமதே மகாகணபதே பரிபூர்ண கிருபா கடாட்சத மூலேன சகல ஐஸ்வர்யாபிவிருத்தி சித்திரஸ்து சமஸ்த கார்யாத் ஜயத்வ விஜயித்வதா சித்திரஸ்து சமஸ்த சன்மங்களானி சித்திரஸ்து ரோஜனோ ரோஜமான சோபனோ சோபமான கல்யாணः. உடனே தாலியை பிரிச்சு கட்டினா பிரபுவோட ஜாதகம் பலமா இருக்கும். சரிங்க குருஜி. ஆனா அது ஈஸியா நடக்காது. ஏதாவது ஒரு ரூபத்துல தொல்லை வந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க. குலதெய்வம் கோவில்ல பூஜை பண்ணிட்டு அந்த தெய்வத்தோட சன்னதியிலேயே தாலி பிரிச்சு போடுங்க. சரிங்க குருஜி. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். இத என்னைக்கு பண்ணலாம்? நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி. சரி, அன்னைக்கே பண்ணுங்க. அத பத்தி எல்லாம் பேசாம கிளம்பி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு இதெல்லாம் யார் செய்வா? நீ என்ன செய்யணும்னு சொல்லுமா, செஞ்சிருவோம். அது ஒண்ணும் இல்ல. என்ன செய்யணும்னா, நீங்க தான் தாலி சரடு வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது கூட சேர்ந்து பூ பழம் இதெல்லாம் மட்டும் எடுத்துட்டு வாங்க போதும். மா, நம்ம குல வழக்கப்படி தாலி பிரிச்சு போடுறத நம்ம குலதெய்வ கோயில்ல பண்ணா அம்மனுக்கு 50 பவுன் நகை சாத்தணும். அத மறந்துட்டியா? 25 பவுன் நீ வாங்குவ, அதை நாங்க நம்பணும். இங்க பாருங்க, சும்மா கோவத்துல ஏதாவது பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்காதீங்க. 25 பவுன் இன்னைக்கு என்ன விலை போகுதுன்னு தெரியுமா? ஐயோ, எப்படி எப்படி 25 பவுன், அது உங்க தலைய வச்சு. அது என்ன விலையா இருந்தாலும் நாளைக்குள்ள நாங்க வாங்கிட்டு வருவோமா? நான் வரேன் சம்பந்தி. இருந்தாலும் புதுசா எதுவும் சொல்லலையே. பரம்பரை பரம்பரையா செய்யறதானே சொல்றாங்க. அது முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் இந்த பூஜையே நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுல எந்த குறையும் வேண்டாமா? அதெல்லாம் சரிதாமா. ஆனா ஒரே நாள்ல அவ்வளவு பணத்துக்கு நீ என்ன செய்வ? அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. கடவுள் இருக்காரு, கண்டிப்பா கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இரு. எங்க 2 பேருக்கும். ஜானகி, ஒரே நாள்ல 25 பவுன் நகைய ரெடி பண்றேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஒரு வழியும் தெரியல. அத்தை
மாப்ள வாங்க மாப்ள. சாரி அத்தை, செம்ம டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. பேசுறத கேட்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களுக்கு இந்த பணம் எல்லாம் வேணாம். எதுக்கு அத்தை இவ்வளவு யோசிக்கிறீங்க? இதோ பாருங்க, நான் பணம் கொடுத்ததோ நீங்க வாங்கினதோ யாருக்குமே தெரிய போறது இல்ல. எங்க மனசாட்சிக்கு தெரியும். அது எங்களை உறுத்தும் மாப்ள. சாமி விஷயம் வேற. கடவுளை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. நாங்க தான் போடணுங்கிறது முறை என்ன? அத நாங்க தான் போடணும் மாப்ள. அப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, நீங்க கஷ்டப்படுவீங்கன்னா. எங்க கஷ்டம் 2 நாள்ல சரியாயிடும். ஆனா இந்த பணத்தை வாங்கினா ஆயுஸ் முழுக்க நாங்க கஷ்டப்படுவோம். போயிட்டு வந்தால அது பேப்பர்ல வந்திருக்கு. அத பத்தி கேக்குறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கே வராங்க. ஒவ்வொருத்தையும் என்னெல்லாம் கேட்க போறாங்களோ. குப்பத்துல பொண்ணு எடுத்தீங்க சரி, அவளை கண்டிச்சு கொஞ்சமாவது மாத்திருக்கணும்ல. நீங்களும் அவளை கண்டிக்கல, அவளும் கொஞ்சம் கூட மாறல. அவளா அவங்க கிட்ட வாயை திறந்து பேசினான்னு வெயி, நம்மள கிளப்ப விட்டு விலக்கி வச்சிருவாங்க. மறவங்க ஏதாவது கேள்வி கேட்டு உன்னை சங்கடப்படுத்திடுவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். ப்ளீஸ். ப்ளீஸா? என்ன அத்தை ப்ளீஸ் நல்லா சொல்லி இருக்கிறீங்க? நீங்க சொன்னா ஓகே தான் அத்தை. நான் கீழே வரல. ஓகேவா? சரிம்மா. யாரோ விஐபி எல்லாம் வராங்களாம். அவங்க கண்ணில் நான் படக்கூடாதான். எந்த விஐபி வராங்க? அவங்க கண்ணில் நீங்க எதுக்கு படக்கூடாது? ஓ, அக்கா அதை சொல்லிச்சா? எல்லாம் அந்த ப்ராப்ளம் சைல்டோட வேலையா? ஏங்க, அது ஒரு ஆளு, அது சொல்லுச்சுன்னு நீ கேட்டு வந்து இப்படி கோபமா உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, முதல்ல வாங்க. அத்தையும் தான் சொன்னாங்க. அம்மாவா? ஆமா. அம்மாவா சொன்னாங்க? சான்ஸே இல்லைங்க. அவங்க அப்படி சொல்ல போறாங்க? நேரடியா என்னன்றதா சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க? உங்ககிட்டயா? எதுக்காக அப்படி சொல்லிருப்பாங்க? இந்துமதி மேடம், உங்க மருமக எங்க? கொஞ்சம் கூப்பிடுங்க. அவ எதுக்கு? அவ ஏதாவது வேலையா இருப்பா. எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு எங்களுக்காக வர சொல்லுங்க. நாங்க பார்க்க வந்ததே அவங்களதான். சௌமியா, சௌமியா. அத வந்துட்டேன் பெரியமா. சொல்லுங்க பெரியமா. சத்யாவை வர சொல்றியா? அப்படியே உங்க பையனையும் வர சொல்லுங்க. அண்ணனையும் வர சொல்லு. சரிங்க பெரியமா. போ. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சௌமியா எங்க வராங்க பெரியமா? சரி. ஹாய். இவங்க தான் உங்க மருமகளா? ஆமா. அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களே, நீ பார்க்கல? அன்னைக்கு நான் வரல. இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். கங்க்ராஸ். கை கொடுங்க. டிரைவர், கார்ல இருந்து பொக்கே எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். மெம்பர் ஆனா அது நம்ம கிளப்புக்கு தான் பெருமை. கிளப்லயா? அதுவும் லைன்ஸ் கிளப்லயா? இவங்கள கிளப்ல மெம்பர் ஆக்கி விட்டுருங்க பிரபு. நிச்சயமா இன்னொரு நாள் கூட்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். இன்னொரு நாள் எதுக்கு? நெக்ஸ்ட் வீக்கே 50th anniversary வருது. அப்ப கூட்டிட்டு வாங்க. கோல்டன் கார்டு கொடுத்து லைஃப் டைம் மெம்பர் ஆக்கிடலாம். குட். நான் இவ்ளோ நாளா கேக்குறேன், எனக்கு தரவே இல்ல. என்ன சொல்றீங்க பிரபு? லைஃப் டைம் மெம்பர் ஆக்கிடலாம்.
அவங்க பார்க்க வந்தது உன்னையோ என்னையோ இல்ல, கோல்டு கார்டு மெம்பரை பார்க்க வந்திருக்காங்க. எத்தனை தடவை நீ கெஞ்சிருப்ப உன்னை கோல்டு கார்டு மெம்பர் ஆக்க? என் மருமகளை பாத்தியா, அப்படியே அசால்ட்டா தட்டிட்டு போயிட்டா. நீயும் இருக்கியே. ஐயோ. சரி விடுமா, இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நடக்கிறது நடக்கும். நீ எதுக்குமா முதல்ல ஊட்ட எழுதி கொடுக்குறான்னு சொன்ன? இங்க பாரு சத்யா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாருங்க அத்தை, எதுக்காக தான் அவகிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். இப்ப அவ அதையே யோசிச்சுட்டு இருப்பா. இங்க பாருமா, இனி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுப்போம். எப்படியாவது அந்த நகைய அவங்களுக்கு தெரியாம நீ தான் எடுத்துட்டு வரணும். ஐயோ, அப்ப என்ன திருட சொல்றியா? நீ ஏன் இப்ப இவ்ளோ பெரிய ஷாக் கொடுக்கற? இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி வேலை செஞ்சதே இல்லையா? இல்ல, சொந்த வீட்லயே. யாருக்கு சொந்த வீடு? என்ன இருந்தாலும் இது உனக்கு சொந்த வீடு தானம்மா. நீ ஏன் நகையவே திருடினவன் தானே? ரொம்ப நடிக்காத. ராத்திரிக்குள்ள அந்த நகை என் கைக்கு வந்தே தீரணும். ஐயோ, என்ன விட மாட்டா போல் இருக்கு. இருந்து சாப்பிட்டுட்டு போ. இல்ல பாட்டி, என் அம்மாவும் தங்கச்சியும் தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்லிடுங்க. சரி, வரேன் பாட்டி. வா. ஹலோ, சொல்லுங்க. இப்ப என்ன டைம் ஆகுது? இன்னும் வர காணோம். எங்க இருக்கிறீங்க? எப்போ? எப்படிமா ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி பவுச் ரெடி பண்ண? இப்ப அது ரொம்ப முக்கியம். போயா. என்ன லைட்டா சிவரிங்கா இருக்குமா? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதையா போயிட. உன் மேல பிராமிஸ்டா. இந்த மாதிரி எல்லாம் பேசினா விட்டுருவேன் நினைச்சியா? பொண்ணுடுவேன். போ. டைம் ஆகுது, போயா. இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியல.